திருச்சிற்றம்பலம். நம்மையாளும் இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நடத்தி வருகின்ற திருத்தல முற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை திருவருளில் திளைக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இந்த வாரம் 145வது அமர்வாக திருத்தல முற்றோதல் திருக்கைலாய ஸ்ரீகந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீ சிவாக்கர தேசிய சுவாமிகளின் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 144வது அமர்வில் திருக்குடவாயில் மற்றும் திருச்சேரை ஆகிய 2 திருத்தலங்களிலும் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்வித்து சுவாமிகள் திருச்சேரை திருத்தலத்திலேயே நம்மை தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் நம்மை திருநாளூர் மயானம் மற்றும் திருக்கடுவாய்க்கரைப்புத்தூர் ஆகிய திருத்தலங்களுக்கு அழைத்துச் சென்று அங்கு அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அத்திருப்பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து ஓதி இதனுடைய அருளை பெறுவோம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழற்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதபுர திருத்தாள் போற்றி போற்றி. பிடியதன் உமை கொடமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் மாவரிடர் கடி கணபதி வர அருளினன் மீது கொடை வடிவினர் பயில் வலிவல முறை இறையே எல்லாம் அல்ல கைலையில் உரைகின்ற சிவபெருமானுடைய அரும்பெரும் கருணையினால் இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். பாடல் பெற்ற தலங்களை வரிசையாக அத்தலத்தினுடைய பெருமை, அத்தலத்தினுடைய புராணம், அத்தலத்தினுடைய பதிகங்கள் யாவையும் சிந்தித்து அப்பதிகத்தை ஓரிரண்டு பாடல்கள் மட்டும் பாடாது அத்தலத்திலே நம்முடைய பெருமக்கள் என்னென்ன பதிகம் பாடியிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் முழுமையாக பாடி பரவி இந்த சிறப்பு வாய்ந்த சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் நடத்தக்கூடிய இந்த முற்றோதலை நெடிய காலமாக இந்த வழிபாட்டை மிக செம்மையாக தங்கு தடையின்றி நிகழ்த்துவதற்கு எல்லாம் வல்ல பெருமானுடைய பேரருள் கருணை நமக்கு துணை செய்கிறது. அக்கருணையெல்லாம் போற்றி 159வது ஸ்தலம்
நாலூர் மயானம் அப்படிங்கிற ஒரு புண்ணிய தலம். கும்பகோணத்திலிருந்து குடவாசல்ல இருந்து திருவாரூர் போற வழியில இருக்கிற ஒரு புண்ணிய தலம் நாலூர் மயானம். சிதறமடைந்த ஸ்தலம், வழிபாடு குறைவாக இருக்கிற ஸ்தலம். அது இப்பொழுதுதான் அந்த அந்த ஆலயத்தை சரி செய்து அன்பர்கள் வழிபாடு செய்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம் பாடல் பெற்ற தலம் என்பதனால்தான். பாடல் பெற்றதனால்தான் அன்பர்கள் தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது அந்த தலத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அப்படி நாலூர் மயானம் அப்படின்னா அதற்கு பழைய பெயர் நாலு வேதியூர் என்று பெயர். 4 வேதியூர். 4 ஊர்களையும் வேதியர்களுக்கு, வேதம் ஓதக்கூடிய வேதியர்களுக்கு தானமாக வழங்கினார்கள். 4 ஊர்களையும் வேதியர்கள், அந்தணர்கள் வாழ்ந்து வருகிற மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கிராமமாக திகழ்ந்தது. இன்னைக்கு அப்படி அந்த மாதிரி எல்லாம் ஒரு காட்சிகள் பார்க்க முடியாது. ஆனால் அதற்கு 4 வேதியூர் அப்படிங்கிறது நாலூர் என்று மாறிவிட்டது. மயானம் என்பது மயானத்துல சிவாலயம் இருப்பது. குறிப்பாக கட்சி மயானம். கட்சினா காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல ஒரு மயான கோயில். திருக்கடவுர் மயானம் பாடல் பெற்ற ஸ்தலம். திருக்கடவுர் பக்கத்துல இருக்கிற கடவுர் மயானம், அது ஒரு மயானம். காழி மயானம், அது பாடல் பெறல. சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கிற அது ஒரு மயான சிவாலயம். காசி மயானம் எல்லோரும் கேள்விப்பட்டதுதான். காசியில போனா அங்க மயானம் தான் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வழக்கம். காசி மயானம். அடுத்தது நாலூர் மயானம். மயானம்னா பிணங்களை எரிக்கிற இடம், சுடுகாடு, இடுகாடு. அங்க பாடல் பெற்ற தலமாக இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். சைவ உலகத்துல மயானத்தையே ஒரு ஆலயமாக, பாடல் பெற்ற தலமாக கொண்டிருக்கிற இறைவன் நம்முடைய ஈசன், சிவன். அதைத்தான் நாம் பெருமையாக சொல்ல வேண்டும். எந்த கடவுளாவது மயானத்தில் கோயில் கொண்டிருப்பார்களா என்று சொன்னால் அது கிடையாது, அது முடியாது. ஆனால் நம்முடைய சிவபெருமான் மயானத்தில் கூட கோயிலாக கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் அடிக்கடி சொல்வது போல, இந்த மயான திருக்கோயில்கள்ல கட்சி மயானம், கடவுர் மயானம், காழி மயானம், காசி மயானம் எல்லாமே காவல முடியும். கட்சி, காசி, கடவுர், காழி. கடைசியா இருக்கிற மயானம் நாலூர் மயானம் என்று பெயர். இந்த ஊர்ல ஆபஸ்தம்ப முனிவர் என்கிற ஒரு முனிவர் வழிபட்டிருக்கிறார். கார்கோட நாகங்கள் இறைவனை வழிபட்டிருக்கிறது. சர்ப்பங்கள், நாகங்கள் இறைவனை வழிபட்டிருக்கிறது. அதனால இன்னமும் கூட மூலஸ்தானத்துல தினந்தோறும் ஒரு பாம்பு, ஒரு நாகம் இப்பெருமானுடைய சிரசிலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறது என்று புராணங்கள், நேரலை பார்த்த அன்பர்கள் சொல்லுகிறார்கள். ஞானசம்பந்த பெருமானும் இதற்கு பதிகம் பாடியிருக்கிறார். இந்த ஊர்ல அவர் பாடிய ஒரு பதிகம் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. அதுல துவங்கும் போதே பாலூரும் மலைப்பாம்பு என்று துவங்குகிறார். பாம்பை வச்சே சுவாமி இந்த பதிகத்தை துவங்குகிறார். மிக அற்புதமான ஒரு ஸ்தலம், அன்பர்கள் காண வேண்டிய திருக்கோயில். நம்முடைய தலையாளங்காடு, திருச்சேரை, நாலூர் மயானம், கடுவாய்க்கரை, புத்தூர், இப்படி நிறைய ஸ்தலங்கள் நம்முடைய கும்பகோணத்திலே இருந்து திருவாரூர் செல்லுகிற மார்க்கத்துல பாடல் பெற்ற தலங்கள் நிறைய உண்டு. அவற்றையெல்லாம் வாய்ப்பிருக்கிற போது அன்பர்கள் அத்தலத்திற்கு சென்று வழிபட்டு இறைவனை
பாடி பரவ வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டும். அது இயலாத அன்பர்கள்தான் நமக்கெல்லாம் வரப்பிரசாதமாக நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் நடத்தி வருகிற வாரந்தோறும் கிழமைகள் தோறும் இல்லங்கள் தோறும் பன்னிரு திருமுறைகள் தல புராணத்தோடு திருமுறைகளை முழுவதுமாக ஓதக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு பெருமான் வழங்கியிருக்கிறார். ஆகையினால இதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா விதமான துன்பத்திற்கும் கஷ்டத்திற்கும் நிவாரணம் தரக்கூடிய ஒரு வழிபாடு இந்த ஞான வழிபாடு. அந்த வழிபாட்டை மேற்கொள்ளுவோமாக. இப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் பாடிய அப்பதிகத்திலே பாடுவதற்கு முன்பதாக அவருடைய குருவருள் துதியை பாடுவோமாக. புனமாமையில் சாயல் கண்டு முன் போகா கிளி பிரியா இனமான் விழிவொக்கும் என்று விட்டு ஏகாயிரு நிலத்துக்கு கணமாமதில் காழி ஞான சம்பந்தன் கடல் மலைவாய் திணை மாது இவள் காக்க எங்கே விளையும் செழுங்கதிரே. பண் சீகாமரம், ராகம் நாதநாம கிரியை, தாளம் ரூபகம். பாலூரும் மலை பாம்பும் பனிமதியும் மத்தமும் பாலூரும் மலை பாம்பும் பனிமதியும் மத்தமும் மேலூரும் செஞ்சடையான் வெண்ணூல் சேர் மார்பீனா நாலூர் மயானத்துகு நம்பான் தன் அடி நினைந்து மாலூரும் சிந்தையற்பால் வந்தூர மறுபிறப்பே. ஏ சூடும் பீரை சென்னி சூழ்காடு இடமாக ஆடும் பறை சங்கு ஒளியோடு அழகாக நாடும் சீரப்போவ நாலூர் மயானத்தை பாடும் சிறப்போர்பால் பற்றாவாம் பாவமே பற்றாவாம் பாவமே. கல்லாணிழல் மேவி காமுருசிற் நால்வர் கன்றெல்லா அரண்னுரையும் இன்னருளால் சொல்லினான் நல்லார் தொழுதேத்தும் நாலூர் மயானத்தை சொல்லாதவரெல்லாம் செல்லாதார் தொல்நெறிக்கேயே. கோலத்தார் கொன்றையான் கொல்புலி தோளாடையான் நீலத்தார் கண்டத்தான் நெற்றி ஓர் கண்ணீனான் ஞாலத்தார் சென்றேத்தும் நாலூர் மயானத்தில் சூழத்தான் என்பால் சூழவாம் தொல்வினையே.
சூழவாம் சொல்வினையே. கரையார் மணி மிடற்றன் காபாளி கட்டங்கன் பிறையார் வலசடையான் பெண்பாகன் அன்பாய நரையார் பொழில் புடை சுள் நாளூர் மயானத்தம் இறையானின்றெத்தூவார் எய்தூமா இன்பமே எய்தூமா இன்பமே. கண்ணார் நுதலான் கனலாடிடமாக பண்ணார் மறைபாடி ஆடும் பரஞ்சோதி நன்னார் புறமெய்தான் நாளூர் மயானத்தை நன்னாதவரெல்லாம் நன்னாதா நன்னறிய நன்னாத நன்னறிய. ஏ கண்பாவு வேகத்தான் காமனை முன் காய்ந்துகந்தான் பெண் பாவும் பாகத்தான் நாக தோளாகத்தான் நண்பார் குணத்தோர்கள் நாளூர் மயானத்தை என்பாவு சிந்தையர் கேலா இடர்தானே ஏலா இடர்தானே. பத்து தலையோனை பாத தோறு விரலால் வைத்து மலை அடர்த்து வாளோடு நாள் கொடுத்தான் நத்தீனின் ஒளிவோவ நாளூர் மயானத்தன் அத்தன் அடி நினைவார் கல்லடையாவே அத்தன் அடி நினைவார் கல்லல் அடையாவே அல்லல் அடையாவே. ஏ மாலோடு நான் முகனும் நேட வளரறியாய் மேலோடு கீழ்காண மேன்மையான் வேதங்கள் நாளோடும் ஆரங்கம் நாளூர் மயானத்தம் பாலோடு நெய்யாடி பாதம் பணிவோமே பாலோடு நெய்யாடி பாதம் பணிவோமே. துன்பாய மாசார் துவராய போர்வைய புன்பேச்சு கேளாதே புண்ணியனை நன்னுமின்கள் நண்பால் சிவாயவென நாளூர் மயானத்தை இன்பாய் இருந்தானை ஏத்துவார்க்கின்பமே நண்பால் சிவாயனாலூர் மயானத்தி இன்பாய் இருந்தானை எத்துவார்க்கின்பமே எத்துவார்க்கின்பமே. ஏ ஞாலம் புகழ் காழி ஞான சம்பந்தன் தான் நாளே மறை போதும் நாளூர் மயானத்தை சீலம் புகழால் சிறந்தேத்தக வல்லார்க்கு சீலம் புகழால்
சிறந்தேத்த வல்லார்க்கு ஏலும் புகழ்வாடத்து இன்பாய் இருப்பாரே ஏலும் புகழ்வாடத்து இன்பாய் இருப்பாரே ஏ திருச்சிற்றம்பலம். மிக சிறப்பு வாய்ந்த இந்த பதிகத்தை துவங்கும் போதே மிக அற்புதமான ராகம். இந்த ராகம் சீகாமரம், ஸ்ரீ காமரம்னு பேரு. பெருமானுக்கு மிக பிடித்தமான பண் இந்த பண். பாலூரும் மலை பாம்பும் பனிமதியும் மத்தமும் மேலூரும் செஞ்சடையான் வெண்ணூல் சேர் மார்பினான் நாளூர்மயானத்து நம்பான் தன் அடி நினைந்து மாலூரும் சிந்தையற்பால் வந்தூர மறுபிறப்பே வந்தூர மறுபிறப்பே. பாலூரும் மலைப்பாம்பும் என நாகங்கள் வழிபட்ட இந்த தலத்தை ஞானசம்பந்தர் பாலூரும் மலைப்பாம்புன்னு சொல்றார். நாதநாம கிரியைன்னு பேரு. இந்தளத்திலிருந்து ஒரு சுரம் வேறுபட்ட ஒரு ராகம் இந்த ராகம். வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற புள்ளிருக்கு வேளூர் பதிகம். கல்லாத பூங்கொன்றை மதமத்தம் கதின் மதியம் இது போன்ற பாட வேண்டிய ஒரு பதிகம் இந்த பதிகம். அதைத்தான் சொல்லுகிறார். இத ரூபகதாரத்துல பாடக்கூடிய வழக்கம். அன்பர்கள் எளிமையோடு பாடுவதற்காக மனப்பாட முறையில இந்த பதிகத்தை பாடினோம். பாலூரும் மலை பாம்பும் பனிமதியும் மத்தமும் மேலூரும் செஞ்சடையான் வெண்ணூல் சேர்மார்பீனான் நாலூர் மயானத்து நம்பான் தன் அடி நினைந்து மாலூரும் சிந்தையற்பார் வந்தூர மறுபிறப்பே மாலூரும் சிந்தையற்பால் வந்தூர மறுபிறப்பே. ஒவ்வொரு பாடலையும் பாடலுடைய பதிகத்தினுடைய பலனை சொல்லுகிறார். இந்த சுவாமியை வழிபட்டா மறுபிறப்பு வராது. நாலூர் மயானத்தை பாடினால், இரண்டாவது பாட்டுல சொல்றார், நாலூர் மயானத்தை பாடினால் பாவம் பற்றாது. பதிகம் பாடுறது அவ்வளவு சிறப்பு. நிறைய அன்பர்கள் பதிகம் பாடுறத தவற விட்டு விடுகிறார்கள். சைவத்தினுடைய முதல் தொண்டு பதிகம் பாடுவதுதான். சைவத்துடைய தலையாய குருமார்கள் நம்முடைய நால்வர்கள்.
அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள் இறைவனை பாட வேண்டும். அப்படி யார் பாடுகிறார்களோ அவர்கள்தான் சைவத்தினுடைய முதல் அடியார்கள். சைவத்தினுடைய முதல் தொண்டு பதிகம் பாராயணம் செய். அது பண்ணோடு இருந்தாலும் சரி, பண்ணோடு இல்லாவிட்டாலும் சரி, எப்படியாவது பதிகத்தை பாட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பிறகு பரவாயில்லை, பதிகம் பாடாவிட்டாலும் பரவாயில்லை, பதிகங்களை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆதரித்து இசை கற்றுவல்லார் சொல்ல கேட்டுகந்தவர் தம்மை வாதியா வினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே என்று ஞானசம்பந்தர் மிக தெளிவாக சொல்லுகிறார். அதுல சொல்றார் ஞானசம்பந்த பெருமான், வீடும் பிறப்பும் வேண்டுதிரேல் வாடி விரதங்களால் பயன் என்னாவது என்று சொல்லுகிறார். நான் அந்த விரதம் இருக்கிறேன், இந்த விரதம் இருக்கிறேன், இப்படி செய்யறேன், அப்படி செய்யறேன், அந்த வழிபாடு செய்யறேன், இதெல்லாம் ஒரு புண்ணியம் என்றாலும் கூட பதிகம் பாடாது இருக்கிற வழிபாடு சரியாக வராது என்று சொல்லுகிறார்கள். பதிகம் பாட முடியாவிட்டாலும் பரவாயில்ல, பதிகத்தை கேட்கிறதே ஒரு பெரிய புண்ணியம். அதைத்தான் நம்முடைய அன்பர்கள் பல பேர் செய்து வருகிறார்கள். சில பேர் கூட சேர்ந்து பாடுகிறார்கள், சில பேர் கேட்கிறார்கள். சில அன்பர்கள் இந்த வழிபாட்டிற்கு உதவியாக நிற்கிறார்கள். எந்த விதத்திலாவது சைவத்திற்கு, தமிழுக்கு நாம் இப்படியெல்லாம் தொண்டு செய்தால்தான் சைவமும் வளரும், நாமும் வளருவோம், சிவபெருமானுடைய அருளையும் நாம் பெற முடியும். அப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றார். 3வது பாட்டுல சொல்ல போறார். ஒவ்வொரு பாட்டிலையும் நல்லார் தொழுதேத்தும் நாளூர் மயானத்தை சொல்லாதவரெல்லாம் செல்லாதார் தொல் நெறிக்கே. தொல் நெறிங்கிறது சிவநெறி, பழமையான நெறி. இந்த நாளூர் மயானத்தை பாடாதவர்கள் எல்லாம், இதனுடைய ஊர் பேரு கூட சொல்ல முடியாதவங்க, நாளூர் மயானம்னு சொல்ல முடியாதவர்கள் கூட அவர்கள் சிவலோகம் சேரமாட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஞாலத்தார் சென்றேத்தும் நாளூர் மயானத்தில் சூலத்தான் என்பார்பால் சூழாவாம் தொல்வினையே. நாளூர் மயானத்தில் சூழத்தான் என்பார் பால் சூழாவாம் தொல்வினை. தொல்வினை வராது, பழைய வினை வராது. நாளூர் மயானத்தியம் இறையான் என்று எத்துவார்க்கு எய்தும் இன்பமே. நாளூர் மயானத்தை நன்னாதவரெல்லாம் நன்னாதார் நன்னறியே. நன்னறியே. நண்பார் குணத்தோர்கள் நாளூர் மயானத்தை என் பாவு சிந்தையார்க்கு ஏலா இடர்தானே. ஏலா இடர்தானே. நாளூர் மயானத்தை சிந்தையில வைக்காத அன்பர்களுக்கு வினை இடர் போகாது. ஏலானா போகாது, போகாது இடர். என்னைக்குமே இடர் துன்பத்துல கூட இருந்துகிட்டே இருக்கும். நத்தி ஒளி ஓவா நாளூர் மயானத்தன் அத்தன் அடி நினைவார்க்கு அள்ளல் அடையாவே. முதல் பாடல்ல இடர் போகாது, சுவாமியை நினைக்காதவங்களுக்கு இடர் போகாதுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டுல சொல்றார், நாளூர் மயானத்தை நினைத்தால் அல்லல் இடர் வாராது, அடையாது என்று சொல்லுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். நாளோடு ஆரங்கம் நாளூர் மயானத்தியம் பாலோடு நெய்யாடி பாலோடு நெய்யாடி பாதம் பணிவோமே. 10வது பாடல்ல சூட்சும பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய சிவாய என்கிற மந்திரத்தை சொல்றார். நண்பால் சிவாய என சிவாய என நாளூர் மயானத்தே
இன்பா இருந்தானை ஏத்துவார்க்கு இன்பமே ஏத்துவார்க்கு இன்பமே. நாளூர் மயான பெருமானை யாரெல்லாம் பாடுகிறார்களோ, 4 மறையோர்கள், 4 வேதங்களை ஓதுகிற மறையோர்கள் வாழ்கின்ற நாளூர் மயானத்தை சீலம் புகழால் சிறந்து ஏத்த வல்லார்க்கு ஏலும் புகழ். அங்க ஏலான்னு சொன்னார், இங்க ஏலுங்கிறார். முடியும் எங்க? புகழ்வானத்து இன்பா இருப்பாரு. அவர் புகழோடு கைலாயத்திலே இன்பத்தோடு வாழ்வார்கள். சீலம் புகழால் சிறந்தேத்த வல்லார்க்கு ஏலும் புகழ்வானத்து இன்பாய் இருப்பாரே. ஏ திருச்சிற்றம்பலம். பாடும் அறதை பெரும்பாழியே முதலாக சேடர் பயில் திருச்சேரை திருநாளூர் குடவாயில் நாடிய சீர் நரையூர் தென் திருப்புத்தூர் நயந்திரஞ்சி நீடு தமிழ் தொடை புனைந்து தன் நெடுநகரில் இனிது அமர்ந்த அருணகிரி சுவாமிகள் அருளி செய்த பொதுத்தல திருப்புகள். தான 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 தந்த தான 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 தந்த தான 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 தந்த தன தான ஆரவாரமாயிருந்து ஏம தூதரோடி வந்து ஆழி வேலை போல் முழங்கி அடர்வார்கள் அடர்வார்கள். ஆகமீதிலே சிவந்து ஊசிதானுமே நுழைந்து ஆலை மீதிலே கரும்பு எனவேதான் ஆலை மீதிலே கரும்பு எனவேதான் வீரமான சூரி கொண்டு நேர நேரையே பிளந்து வீசுவார்கள் கூகுவென்று அழுபோது வீசுவார்கள் கூகுவென்று அழுபோது அழுபோது வீடு வாசலான பெண்டிர் ஆசையான மாதர் வந்து மேலை வீழ்வது கண்டு வருவாயே வருவாயே. ஏ நாரி வீரி சூரியம்பை வேத வேதமே புகழ்ந்த நாதர் பாலிலே இருந்த மகமாயி நாடி ஓடி வார அன்பர் காண வேடதே புகழ்ந்து நாளும் நாளுமே புகன்று வரை மாது நீரின் மீதிலே இருந்த நீலி சூழி வாழ்வு மைந்த நீபமாலையே புனைந்த குமரேசா நீலனாக ஓடி வந்த சூறை வேறு வேறு கண்ட நீதனானதோர் குழந்தை பெருமாளே நீதனானதோர் குழந்தை பெருமாளே நீதனானதோர் குழந்தை பெருமாளே. ஏ அமிர்தவர்ஷினி ராகத்தில் இத்திருப்புகழை பாடினோம். ஆரவாரமாயிருந்து ஏம தோதரோடி வந்து ஆழி வேளை போல் முழங்கி அடர்வார்கள். யம தூதர்கள்
ஆரவாரமாக ஏம தூதர் ஓடி வந்து ஆழிவேளை போல் முயங்கி கடல் போல சத்தம் எழுப்பிக் கொண்டு என்னுடைய உயிர் போகக்கூடிய நேரத்துல என்னை சுத்தி யமதூதர்கள் சூழ்ந்து கொள்வார்கள், அடர்வார்கள். ஆக மீதிலே சிவந்து என்னை கோபத்தோடு பார்த்து ஊசி தானுமே நுழைந்து அப்படி ஊசியை எடுத்து உடம்புல குத்துவது மாதிரி ஒரு துன்பம் வருமா. உயிர் போகிற நேரத்துல 1000 ஊசிகளை உடம்புல அப்படி குத்துவது போல ஒரு வலி ஏற்படுங்கிறார் அருணகிரி சுவாமி. ஆலை மீதிலே கரும்பு எனவேதான் உடம்பெல்லாம் முறிக்கும். ஆலையில விட்ட கரும்பு மாதிரி இந்த உடம்பு வலி உண்டாகும் உயிர் போகிற நேரத்துல. வீரமான சூரி கொண்டு நல்ல கத்தியை எடுத்து வயிற்றை கிழிப்பது போல ஒரு வலி உண்டாகும். வீரமான சூரி கொண்டு நேர நேர பிழந்து வீசுவார்கள். அந்த வலி உண்டாகும் போது உயிர் போக போறதுன்னு அர்த்தம். அப்போ சுற்றி இருக்கிற நம்முடைய பெண்கள் மைந்தர்கள் எல்லாரும் கூகூவென்று அழுவார்களாம் படுக்கையை சுற்றி. வீசுவார்கள் கூகூவென்று அழும் போது வீடு வாசலான பெண்டின் ஆசையான மாதர் வந்து மேலை வீழ்வது கண்டு வருவாயே. என் மீது விழுந்து விழுந்து அழும்போது பெண்டிர்கள், மாதர்கள், குழந்தைகள் அந்த நேரத்துல மயில் வாகனத்திலே வந்து எனக்கு அருள் செய்வாய் முருகா. நாரி வீரி சூரி அம்பை, இது அம்பிகையை புகழ்கிறார், பராசக்தியை. நாரி வீரி சூரி அம்பை வேத வேதமே புகழ்ந்த நாதர் பாலிலே இருந்த மகமாயி. பெருமானுடைய பாகத்திலே இருக்கிற அன்னை மகமாயி பராசக்தி. நாடி மோடி வார அன்பர் காண வேணதே புகழ்ந்து நாளும் நாளுமே புகன்ற வரை மாது. அன்பர்கள் புகழக்கூடிய அன்னை பராசக்தி மலைக்கு மகள். அந்த அம்பிகை நீரின் மேதிலே இருந்த நீலி சூழி வாழ்வு மைந்த நீபமாலையே புனைந்த. நீபம்னா கடம்பம். அப்பேற்பட்ட அந்த பராசக்தி ஈன்றெடுத்த நீபமாலையே புனைந்த குமரேசா. நீலனாக ஓடி வந்து நீல மாய உருவாக நீல நிறமாக நீலனாக ஓடி வந்த சூரனை வேறு வேறு அவனை உடம்பு வேறு உயிர் வேறாக இரண்டாக பிளந்த வேறு வேறு கண்ட நீதனானதோ குழந்தை பெருமாளே. குழந்தை பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 160வது தலம் கடுவாய் கரை புத்தூர். மிக அற்புதமான ஸ்தலம். நாவுக்கரசர் மட்டுமே பாடியிருக்கிற ஒரு புண்ணிய தலம் இது. கடுவாய் அப்படின்னு சொன்னா குடமுருட்டி ஆறுக்கு மற்றொரு பேரு கடுவாய்னு பேரு. கல்லணையில இருந்து 5 ஆறு பிரியுது. காவிரியில இருந்து 5 ஆறு. காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி அப்படின்னு பேரு. இந்த குடமுருட்டிக்கு பேரு கடுவாய்னு பழைய காலத்து பேரு. குடமுருட்டி. அவ்வளவு வெள்ளம் வருமா. சாதாரணமா தண்ணி ஓடும் போது குடத்தை வச்சோம்னா குடத்தை உருட்டிட்டு போகக்கூடிய ஆற்றல் பெற்றது. அதனால அதுக்கு குடமுருட்டின்னு பேர் வந்தது. பழைய காலத்து பேரு அதுக்கு பேரு கடுவாய்னு பேரு. நல்ல வேகமா ஓடக்கூடிய ஆறு. அந்த ஆற்றங்கரையோரம் இருக்கிற ஸ்தலம்ங்கிறதுனால இது கடுவாய் கரை
அப்படின்னு பேரு. புத்தூருங்கிறது ஊர் பேரு, கோயில் பேரு கடுவாய்க்கரைன்னு பேரு. இந்த சுவாமிக்கு பேரு சொர்ணபுரீஸ்வரர். சொர்ணம்னா தங்கம். ஒரு பெரிய வரலாறு உண்டு. காசிப முனிவர் வழிபட்ட ஸ்தலம். இந்த கோயிலுக்கு, இந்த ஆலயத்திற்கு இப்பொழுது வழங்கப்படுகிற பெயர் ஆண்டான் கோயில் அப்படின்னு பேரு. ஆண்டான் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம். முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய அமைச்சர் ஸ்ரீகண்ட தேவர் அப்படின்னு ஒரு அமைச்சர் இருந்தார். முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூர் கோயிலை கட்டியவர் முசுகுந்தர். குரங்கு முகம்னா, முசுன்னா குரங்கு. அப்பேற்பட்ட முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய அமைச்சராக இருந்த ஒரு சிவனடியார், இவரு சிவனடியார் தான், ஸ்ரீகண்ட தேவர்னு பேரு. முசுகுந்தர் திருவாரூர் கோயிலை கட்டுறதற்காக கருங்கல்லை எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்லி, எப்படி அரிமர்தன பாண்டியன் மாணிக்க வாசகரை குதிரை வாங்க அனுப்பினானோ அதுபோல முசுகுந்த சக்கரவர்த்தி தன்னுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீகண்ட தேவரை கல்லு எடுத்துட்டு வா, கோயில் கட்டுறதுக்கு கருங்கல் கொண்டு வா என்று அவரை அனுப்பினார். இந்த கல்லு வாங்க புறப்படும் போது இந்த வழியா வந்த ஸ்ரீகண்ட தேவர் தினந்தோறும் சிவபூஜை செய்யாம அவர் உணவு அருந்துவது கிடையாது. அப்போ இந்த கடுவாய்க்கரை புத்தூர் வழியா வரும்போது அப்ப கோயில்லாம் இல்ல, கோபுரம் கிடையாது, வில்வவனமாக இருந்தது, வில்வ காடாக இருந்த இடம் இந்த இடம். அதுல இந்த ஸ்ரீகண்ட தேவர் என்கிற இந்த அமைச்சர் சிவபூஜை பண்ணாது எப்படி உணவு அருந்துவது என்று வருத்தப்பட்டார். உடனே சிவபெருமானை வேண்டி வழிபட்டார். சிவபெருமான் அசரீரியாக ஒரு வாக்கு சொன்னார். ஸ்ரீகண்ட தேவனே, அதோ தெரிகிற வன்னி மரம், அந்த வன்னி மரத்தின் கீழே நான் இருக்கிறேன், என்னை வழிபட்டு உணவருந்து என்று ஒரு அசரீரியாக ஒரு வாக்கு சொன்னார். சிவபெருமான் சொன்ன இடத்திலே சென்று கண்டார் அமைச்சராகிய ஸ்ரீகண்ட தேவர். அங்கு சென்று அங்கு இருக்கிற வன்னி மரத்திற்கு கீழே இருக்கிற சிவபெருமானை வழிபட்டார், சொர்ணபுரீஸ்வரரை. உணவு அருந்தினார். இத்துணை ஆற்றல் பெற்ற, இத்துணை சிறப்பு பெற்ற இந்த ஆலயம் கோபுரம் இல்லாம, கோயில் இல்லாம இப்படி இருக்கிறதே, இதற்கு ஒரு கோயில் திருப்பணி நாம் செய்ய வேண்டாமா என்று எண்ணிய ஸ்ரீகண்ட தேவர் இந்த ஊர்லேயே தங்கியிருந்து தன் கூட வந்த பணியாட்களை எல்லாம் கற்களை கொண்டு வாருங்கள் என்று அமுச்சு வச்சுவிட்டு அனுப்பி வைத்து விட்டு இவர் இந்த கோயிலேயே தங்கியிருந்தார். இந்த திருவாரூர் வழியாக, இந்த திருவாரூர் திருப்பணிக்காக இந்த பாதையில தான் செங்கல், சுண்ணாம்பு, கருங்கல்லாம் போய் கொண்டிருக்கிறது. இதை பார்த்தார் அமைச்சர். இந்த வழியாக போகிற ஒவ்வொரு வண்டியிலே இருந்தும் ஒரு செங்கல், ஒரு மூட்டை சுண்ணாம்பு, ஒரு கருங்கல், ஒவ்வொரு வண்டி திருவாரூர் திருப்பணிக்காக செல்லுகிற இந்த வண்டிகள்ல ஒரு செங்கல் வண்டி போனா அதுல இருந்து ஒரு செங்கல், ஒரு சுண்ணாம்பு வண்டி போச்சுன்னா அதுல இருந்து ஒரு சுண்ணாம்பு மூட்டை, கருங்கல் ஒரு 1000 கருங்கல் போச்சுன்னா அதுல ஒரு கருங்கல். இது எங்க போகுது? திருவாரூர் கோயில் கட்டுறதுக்காக போகுது. ஆனால் அமைச்சர் என்ன பண்றாரு, அதுல இருந்து ஒரு கல்லை எடுத்து இந்த கடுவாய்க்கரை புத்தூர் கோயிலை கட்டணும்னு ஒரு எண்ணம் வந்ததுனால யாருக்கும் தெரியாம அதுல இருந்து ஒரு கல்லு, ஒரு சிமெண்ட், ஒரு சுண்ணாம்பு மூட்டை, ஒரு கருங்கல்லை எடுத்து வச்சு திருப்பணியை பண்ணி கோயிலை கட்டிவிட்டார். திருவாரூர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே கட்டிவிட்டார். இந்த செய்தி இவருடைய மன்னனான முசுகுந்த சக்கரவர்த்திக்கு காதுக்கு போனது. உன்னுடைய அமைச்சர் திருவாரூர் திருப்பணிக்காக நீ வேலை செய்ய சொன்னா, இவர் கடுவாய்க்கரை புத்தூர் அப்படிங்கிற ஒரு கோயில திருவாரூருக்கு கொண்டு வரக்கூடிய கல்லு, சுண்ணாம்பு, கருங்கல்லை வச்சு இன்னொரு கோயில உனக்கு போட்டியாக ஒரு கோயிலை கட்டிவிட்டார் என்று தீயவர்கள் போய் உண்மையான சிவனடியாராக இருந்த ஸ்ரீகண்ட தேவர் மீது பழி சொன்னார்கள், புறகு சொன்னார்கள். இதை நம்பின முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த ஆலயத்தை வந்தார். இந்த ஆலயத்திலே கண்டார்.
அவருக்கு ஆணவம் வந்து விட்டது. ஆகா, சிவாலயம் தானே, யார் செய்தால் என்ன அப்படின்னு ஒரு ஆணவம் வந்து விட்ட போது தன்னுடைய அமைச்சரை பார்த்து கேட்டார், இந்த கோயிலை யார் கட்டியது என்று கேட்டார். ஸ்ரீகண்ட தேவராகிய அமைச்சர் சொன்னார், மன்னவனே, இந்த ஆலயத்தை ஈசனுடைய திருவருளால் அடியேன் எழுப்பியது என்று சொன்னார். சரி, பரவாயில்ல, இந்த கட்டியது அத்தனை செங்கல் என்னோடது, கருங்கல் என்னோடது, சுண்ணாம்பு என்னுடையது, ஆகையினால இந்த கோயில் கட்டிய புண்ணியத்தை எனக்கு தானமாக வழங்கு என்று சொன்னான் முசுகுந்தர். ஸ்ரீகண்ட தேவர் சொன்னார், சிவாலயம் கட்டிய தானத்தை யார் வழங்குவது, என்னால் வழங்க முடியாது என்று சொல்ல, உன்னுடைய தலை வெட்டப்படும் என்று சொன்னார். சிவாலயம் கட்டியதற்காக என் தலை வெட்டுண்டாலும் பரவாயில்லை என்று கணவனும் மனைவியும் இந்த ஆலயத்தினுடைய வாசல்ல ஸ்ரீகண்ட தேவருடைய தலையை வெட்ட வேண்டும் என்று உத்தரவு வழங்கினான் முசுகுந்தர். உடனே அவருடைய தலை வெட்டப்பட்டது. அந்த தலை வெட்டுண்ட பொழுது அந்த ஸ்ரீகண்ட தேவருடைய தலை பேசியது, ஆண்டவனே என்னை காப்பாற்று. இந்த ஆண்டவனே என்கிற வார்த்தை, ஆண்டவனே என்ற வார்த்தை கேட்டது. உடனே இதை கண்டான் முசுகுந்தன். ஆகா, ஒரு சிவ அடியாரை, ஒரு உண்மையான அடியாரை நான் இவ்வளவு பழிபாதகம் செய்து விட்டேனே என்று சொல்லி, நானும் உயிர் வாழ மாட்டேன் என்று சொல்லி மன்னவனும் தன்னுடைய கழுத்தை அறுக்க சென்றான். அப்பொழுது சிவபெருமான் காட்சி கொடுத்தார், மீண்டும் உயிரை வழங்கினார் ஸ்ரீகண்ட தேவருக்கு. அந்த ஸ்ரீகண்ட தேவர் கடைசியாக ஆண்டவனே என்று சொன்னதனால இந்த கோயில் ஆண்டான் கோயில், ஆண்டவன் கோயில் என்று அழைக்கப்படும் என்று சொன்னார். அப்படி ஒரு திருவிளையாடலை செய்து முசுகுந்த சக்கரவர்த்தியையும் அவருடைய அமைச்சராகிய ஸ்ரீகண்ட தேவரையும் வைத்து ஒரு திருப்பணியை செய்த சிறப்பு வாய்ந்த தலம் கடுவாய் கரைப்புத்தூர் என்கிற ஒரு புண்ணிய தலம், அன்பர்கள் காண வேண்டிய தலம், 7 ஜென்ம பாவங்களையும் நரகங்களையும் தீர்க்கின்ற புண்ணிய தலம் இந்த கடுவாய் கரைப்புத்தூர் என்கிற குடமுருட்டி ஆற்றுக்கு அருகாமையில் இருக்கிற ஸ்தலம், காசிப முனிவர் வழிபட்ட தலம், நாவுக்கரசர் மட்டுமே பாடிய புண்ணிய தலம். அத்தலத்தினுடைய பதிகத்தை விண்ணப்பம் செய்வோமாகுக. நினை பெற்றவர் போல் பெறலும் பிறப்பதுண்டே, நற்றாரணியில் நினை போல் பிறப்பது நல்ல கண்ட, செற்றார் புறம் எரி செய்த வில்வீரன் திருப்பெயரே, பற்றாமறிவன் திரைக்கடல் நீந்திய பாவலனே. ராகம் திலங்கு, திருக்குறுந்தகை, தாளம் ஆதி. ஒருத்தனை மூலகோடு தேவர்க்கும், ஒருத்தனை மூலகொடு தேவர்க்கும், அறுத்தனை அடியேன் மனத்துள்ளமர், கருத்தனை கடுவாய் புனலாடிய திருத்தனை புத்தூர் சென்று கண்டுய்ந்தேனே, சென்று கண்டுய்ந்தேனே. யாவரும் அறிதற் கரியான் தன்னை மூவரில் முதலாகிய மூர்த்தியை, நாவில் நல்லுரையாகிய நாதனை
தேவனை புத்தூர் சென்று கண்டுய்ந்தேனே, தேவனை புத்தூர் சென்று கண்டுய்ந்தேனே. ஏ அம்பனை அடியார் இடர் நீக்கியை செம்பனை திகழும் திரு கச்சியேகம்பனை கடுவாய் கரை தென்புத்தூர் நம்பனை கண்டு நானுய பெற்றேனே, நம்பனை கண்டு நானுய பெற்றேனே. ஏ மாதனத்தை மாதேவனை மாறில்லா கோதனத்தில் ஐந்தாடியை வெண்குழை காதனை கடுவாய் கரை தென்புத்தூர் நாதனை கண்டு நானுய பெற்றேனே, நாதனை கண்டு நானுய பெற்றேனே. குண்டு பற்ற குற்றம் தவிர்த்தென்னையால் கொண்டு நல் தீரம் காட்டிய கூத்தனை கண்டனை கடுவாய் கரை தென்புத்தூர் அண்டனை கண்டு அருவினை அற்றேனே, அண்டனை கண்டு அருவினை அற்றேனே. பந்த பாசம் அறுத்தனை ஆட்கொண்ட மைந்தனை மணவாளனை மாமலர் கந்தனி கடுவாய் கரைத்தன் புத்தூர் எந்தை ஈசனை கண்டினிதாயிற்றே, எந்தை ஈசனை கண்டினிதாயிற்றே. கும்பரானை உரு திரமூர்த்தியை அம்பரானை அமரனையாதியை கம்பு நீர் கடுவாய் கரைத்தல் புத்தூர் எம்பிரானை கண்டின்பமதாயிற்றே, எம்பிரானை கண்டின்பமதாயிற்றே, எம்பிரானை கண்டின்பமதாயிற்றே. ஏ ஏ மாசார் பாசமய கருவேத்தனுள் நேசமாகிய நித்தமனாலனை பூச நீர் கடுவாய் கரைத்தல் புத்தூர் ஈசனே என இன்பமதாயிற்றே, ஈசனே என இன்பமதாயிற்றே. இடுவார் இட்ட கவலம் கவர்ந்திரு கடுவாய் இட்டவர் கட்டுரை கொள்ளாதே, கடுவாய் தென்கரை புத்தூரடிக்கு படமே பெற்று நான் பாக்கியம் செய்தேனே, கடுவாய் தென்கரை புத்தூரடிகட்கு படவே பெற்று நான் பாக்கியம் செய்தேனே, பாக்கியம் செய்தேனே, பாக்கியம் செய்தேனே. அரக்கன்னாற்றல் அழித்தவன் பாடல் கெட்டு இரக்கமாகி அருள் புரியீசனை திரைக்குள் நீர் கடுவாய் கரை தென்புத்தூர் இருக்கு நாதனை காணப்பெற்றேனே,
இருக்கு நாதனை காணப்பெற்றேனே, இருக்கு நாதனை காணப்பெற்று உய்ந்தேனே. ஏ இருக்குன்னா வேதம், ரிக்வேதம். ரிக்வேதத்தை ஓதக்கூடிய இருக்கு நாதனை காணப்பெற்று உய்ந்தேனே என்று ஒவ்வொரு பாடல்லையும் இத்தலத்தினுடைய பெருமையை, இத்தலத்தினுடைய சிறப்பை நாவுக்கரசர் பாடுகிறார். அவர் திருவடியை போற்றி பெரிய புராண பாடலை விண்ணப்பம் செய்வோமாக. நாளூர் நம்பரருள் பெற்று போய் பழையாறை பாலூர் வெண் தலை கறந்தார் பயிலும் இடம் பல பணிந்து சொல்லூர் வந்தமிழ் மாலை வந்தமிழ் பாடி மலஞ்சுழியை தொழுது ஏத்தி அல்லூர் வெண் பிறையணிந்தார் திருக்குடமூக்கு அணைந்து இறஞ்சி நல்லூர் தென் திருச்சேரை குடவாயில் நரையூர் சேர் பாலூரும் இன்மொழியால் பாகனார் கடல் பரவி மேலூர் தீவிடை கொடியார் மேவுமிடம் பல பாடி சேலூர் தன் பனை சூழ்ந்த திருவாஞ்சியம் அணைந்த பெருவாச மலர் சோலை பெருவேலூர் பணிந்தேத்தி முருகாரும் மலர் கொன்றை முதல்வனார் பதிப்பிறவும் திருவாரும் விளமருடன் சென்றிரஞ்சி பாகீசர் மறுவாரூர் எரித்தவர்தம் திருவாரூர் வந்தடைந்தாயார் திருவாரூர் வந்தடைந்தார் திருவாரூர் வந்தடைந்தார் அருணகிரி சுவாமிகள் அருளி செய்த பொது தல திருப்புகள். தான தந்த தான 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 தந்த தான 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 தந்த தான தான தன தான நீரும் என்பு தோழினாலுமாவதெங்கை கால்களோடு நீலும் அங்கமாகி மாய் உயிரூரி உயிரூரி நேசமொன்று தாதை தாயர் ஆசை கொண்ட போதில் மேவி நீதி ஒன்று பாலனாகி அழிவாய் வந்து ஊரும் இன்ப வாழ்வுமாகி ஊனமொன்றிலாது மாதரோடு சிந்தை வேடை கூற உறவாகி ஊழி ஐந்த காலமேதியோனும் வந்து பாசம் வீச ஊனுடம்பு மாயுமாய மொழியாதோ சூரனண்ட லோகமேன்மை சூறை கொண்டு போய் விடாது தோத எங்கன் மேவி வேளை விடும் வீரா விடும் வீரா விடும் வீரா
விடும் வீரா தோழில் என்பு மாலை வேணி மீது கங்கை சூடியாடு தோகை பங்கரோடு சூது மொழிவோனே பாறை உண்ட மாயன் வேயை ஊதி பண்டு பாவனோன் பாடல் கண்டு ஏகுமாலின் மருகோனே மருகோனே பாதகங்கள் வேறு நூறு நீதியின் சொல் வேதவாமி பாடும் அன்பர் வாழ்வுதான பெருமாளே பாடும் அன்பர் வாழ்வுதான பெருமாளே பெருமாளே. நீரும் என்பு தோழினாலும் ஆவதன் கை கால்களோடு நீளும் அங்கமாய உயிரூரி உயிர் ஊரி உடம்புக்குள்ள தண்ணீர், ரத்தம், எலும்பு, தோல் இவையெல்லாம் மூடி கைகளோடு அங்கமெல்லாம் உருவாகி உயிர் உள்ள வந்து இந்த உடம்பு வந்து வாழ்ந்தது, உடம்பு கிடைச்சது. நேசம் ஒன்று தாதை அப்பா தாயராசை கொண்ட போதில் மேவி நீதி ஒன்று பாலனாகி அழிவாய் வந்து இப்படி தாயும் தந்தையராய் குழந்தையாய் பிறந்து இறந்து இறந்து பிறந்துன்னு இப்படியே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. தூரும் இன்ப வாழ்வுமாகி வாழ்க்கையில இன்பம் உருவாகி ஊனம் ஒன்றிலாது மாதரோடு நல்ல பிறந்து கல்யாணம் செய்து இன்பத்தோட வாழ்ந்து குழந்தைகள் எல்லாம் ஈண்டெடுத்து சிந்தை வேடை பூர உறவாகி நல்ல உறவினர்களோட மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய இந்த காலமெல்லாம் போய் ஊழி ஐந்த காலமாகி நமக்கு விதி முடிஞ்ச போது மேதியோனும், மேதினா எரும மாடு, எருமை வாகனத்துல வருகிற மேதியோனும், மேதியோனும் பாசம் வீச பாசக்கயிறு வீச ஊனுடம்பு மாயும் மாய மொழியாதோ. அப்ப என் உயிர் போன பிறகு இந்த வாழ்க்கையெல்லாம் போயிடுமே, இந்த மாயம் ஒழியாதா? சூரன் அண்டலோக மேன்மை சூறை கொண்டு போய்விடாது தோகையின் மின் மேவி வேலை விடும் வீர. சூரனை ஒளிந்து விடாமல், அவன் மறைந்து விடாமல், அவன் செய்கிற சூரத்தனத்தை எல்லாம் மயில் மீது அமர்ந்து வேலை விட்டு அவனை வென்ற வீர. தோளில் என்பு மாலை வேரி கங்கை சூடி ஆடு தோகை பங்கரோடு சூது மொழிவோனே. உடம்புல எலும்பு மாலையை, கபால மாலையை, மண்டவோடு மாலையை அணிந்த தலையிலே கங்கையை சூடிய சிவபெருமானுக்கு சூதுனா ரகசியம். அவருடைய காதுல பிரணவ மந்திரத்தை ரகசியமாக மொழிந்தவனே. தோகை பங்கரோடு சூது மொழிவோனே. பாறை உண்ட, பார்னா உலகு, பாறை உண்ட மாயன் வேயை ஊதி அப்பேற்பட்ட உலகத்தையே விழுங்கிய கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழலை ஊதி வேயை ஊதி பண்டு பாவலோர்கள் பாடல் கண்டு ஏகுமாலின் மருகோனே. அவருடைய குழலோசையை கேட்ட எல்லோரும் மயங்கக்கூடிய அப்பேற்பட்ட திருமாலுடைய மருமகனே. பாதகங்கள் வேறு நூறி பாவங்களை எல்லாம் அப்படி வேறு வேறாக செய்து நீதியின் கண் சொல்லக்கூடிய வேத வாய்மையை திருப்புகழாக சொல்லியிருக்கிற இந்த திருப்புகழை யார் பாடுகிறார்களோ வேத வாய்மை பாடும் அன்பர் வாழ்வுதான பெருமாளே, அவர்களுக்கெல்லாம் வாழ்வை வழங்குகிற முருகப் பெருமாளே என்று இந்த திருப்புகழை பாடி நிறைவு செய்கிறார். இந்த அளவிலே இந்த வழிபாட்டை நிறைவு செய்து உலகெங்கிலும் நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள். அவர்கள்
வெவ்வேறு இடத்திலே இருந்தாலும் வெவ்வேறு நேரங்களில் இருந்தாலும் தொடர்ந்து இந்த 3 ஆண்டுகளை எட்டக்கூடிய நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் நிகழ்த்தக்கூடிய திருமுறை ஞான வேள்வியிலே அவர்கள் தவறாது பங்கு பெறுகிறார்கள். அப்படியானப்பட்டதாக உலகம் முழுவதும் நம்முடைய அன்பர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரே முற்றோதல் சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் நிகழ்த்துகிற இந்த முற்றோதல், திருத்தல முற்றோதல். அதிலே இன்று நாமும் பல்வேறு நாடுகளிலே சென்று நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் நிகழ்த்துகிற இந்த புண்ணிய வழிபாட்டில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே பிரித்தானியா என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து நாடு லண்டன் மாநகரத்திலே இப்பொழுது காலை பொழுது 5 மணிக்கு துவங்கி 6 மணி ஆனது. அப்பேற்பட்ட காலை பொழுதிலே நம்முடைய பிரித்தானியா சைவ ஒன்றிய அன்பர்கள் இலங்கை திருநாட்டிலே பிறந்து இந்த ஊரிலே வந்து தம்முடைய சமயத்தையும் தம்முடைய மொழியையும் மறவாது இந்த பிரித்தானியா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்களையும் ஆலயங்களையும் ஒருங்கிணைத்து சைவ திருமுறை மாநாடு என்கிற ஒரு பெரிய மாநாடு இன்றும் நாளையும் நிகழ்த்த இருக்கிறார்கள். அதிலே நாமும் அதிலே கலந்து கொண்டு திருமுறைகளையும் தமிழிசை பெருமைகளையும் சிவபெருமானுடைய அரும்பெரும் கருணைகளையும் இங்கிருக்கிற அன்பர்களுக்கெல்லாம் இயம்பக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பெருமான் வழங்கியிருக்கிறார். இதனுடைய நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக நம்முடைய குருபாதத்தின் வாயிலாக, குருபாதத்தினுடைய வாட்ஸ்அப்பின் வாயிலாக உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் கண்டுகளிப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகையினாலே நேரத்துடைய வேறுபாடு இருப்பினும் திருமுறை மாநாடு, திருமுறை உலகெங்கிலும் பரவி கொண்டிருக்கிறது, இன்னும் பரவ செய்வோம் என்கிற நோக்கம் நம்முடைய ஆஸ்திரேலியா நாட்டிலே வாழக்கூடிய அன்பர்கள் அனைவரும் சேர்ந்து செய்த ஒரு புண்ணிய காரியத்தின் பயன் இன்று உலகெங்கிலும் இருக்கிறது. அப்பேற்பட்ட நல்ல பணியை செய்து வருகிற நம்முடைய ஆஸ்திரேலியா சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் அனைவரையும் போற்றி வணங்கி, இந்த லண்டன் மாநகரத்திலே இன்றும் நாளையும் நிகழக்கூடிய சைவ திருமுறை மாநாடு மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோரும் அவர்களை வாழ்த்தி போற்றியும், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லக்கூடிய வகையிலே எல்லா அன்பர்களும் திருமுறைகளை பாடி பரவ வேண்டும் என்று சொல்லி, நாம் கடுவாய்க்கரை புத்தூர் என்கிற அத்தலத்திலே தங்கியிருந்து மீண்டும் அடுத்த கிழமை, அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து இந்த முற்றோதலை செய்வதற்கு பெருமானுடைய பேரருள் கருணை நமக்கெல்லாம் துணையாக நிற்க வேண்டும் என்று வேண்டி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். சுவாமிகளுடைய பொற்பாதங்களை வணங்கி மகிழ்கின்றேன். இன்றும் நாளையும் நடைபெற பிரித்தானியாவில் பிரித்தானிய சைவ கோயில்கள் ஒன்றியத்தினால் நடத்தப்படுகின்ற சைவ மாநாட்டிலே பிரதம விருந்தினராக கலந்து கொள்ள வந்திருக்கும் சுவாமிகளை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்று எங்கள் வளமையான திருமுறை ஊதலில் சுவாமிகள் திருச்சேறை என்ற தலத்திலிருந்து எங்களை முதலில் நாலூர் மயானம் என்கின்ற தலத்துக்கு அழைத்து வந்தார்கள். அந்த தலத்தினுடைய வரலாறுகள், மயானத்தில் அமைந்துள்ள கோயில்கள் பற்றிய விளக்கங்களை மிகவும் விளக்கமாக சுவாமிகள் சொன்னார்கள். இடையிலே நான் நந்திவர்மன் அவர்களுடைய பாடலை பாடுகின்றேன். கோவண ஆடையன் கூற்றுதை காலினன் பாவனம் கேட்டருள் படைத்திடும் பண்பினன் தீவன மேனியன் சிவன் புகழ் பரவிடும் நாவணர் சிவாக்கரர் நளிர்கடல் போற்றியே. நாவணர் சிவாக்கரர் நளிர்கடல் போற்றியே. இது நண்பர் நந்திவர்மன் அவர்கள் அனுப்பிய பாடல். சுவாமிகள் திருச்சேறை தலத்திலிருந்து எங்களை நாலூர் மயானத்துக்கு அழைத்து சென்று அந்த நாலூர் மயானம் தவிர்ந்த சம்பந்தமாகவும் அதே நேரத்திலே மயானம் அமைந்துள்ள ஆலயங்கள் பற்றியும் மிகவும் விளக்கமாக எங்களுக்கு எடுத்து கூறி
அதனை அதோடு திருஞான சம்பந்தர் பாடிய பாலூரு மலைப்பாம்பும் பனிமதியும் என்கின்ற பாடலை மிகவும் விளக்கமாக எங்களுக்கு பாடி தந்தார்கள். இந்த பாடல் நாத நாமக்கிரியை ராகத்திலே அமர்ந்தது. சீகாமர பண்ணில் அமைந்த பாடல். அதை தொடர்ந்து அடுத்த தலத்துக்கு எங்களை நாலூர் மயானத்திலிருந்து கடுவாய்க்கரை புத்தூர் என்கின்ற தலத்துக்கு அழைத்து சென்றார்கள். அந்த ஆலயம் கட்டப்பட்ட வரலாறு முசுகுந்த சக்கரவர்த்தி ஸ்ரீகண்ட தேவர் அவர்களுடைய முசுகுந்த சக்கரவர்த்தியுடைய அமைச்சராக இருந்த ஸ்ரீகண்ட தேவர் கட்டிய இந்த கடுவாய்க்கரை புத்தூர் என்கின்ற ஆலயத்தை மிக விளக்கமாக எங்களுக்கு எடுத்து கூறி ஒருத்தனை மூவுலகொடு என்று சொல்லுகின்ற பதிகத்தை மிகவும் விளக்கமாக எங்களுக்கு பாடி காட்டினார்கள். அதே நேரத்திலே சுவாமி இன்றை சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பதிகம் பாடுதல் கேட்டல் சைவத்தின் முதல் தூண்டு என்பதை மிகவும் வலியுறுத்தி எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இறுதியாக இடையிலும் எங்களுக்கு இன்னொரு திருப்புகழ் அமிர்தவர்ஷினி ராகத்தில் அமைந்திருந்த ஒரு திருப்புகழும் பாடி கடைசியிலே நீரும் என்பு தோலினாலும் என்கின்ற திருப்புகழையும் எங்களுக்கு பாடி அதனுடைய விளக்கத்தையும் எங்களுக்கு தந்து அருமையாக தந்திருக்கின்றார்கள். சுவாமிகளுக்கு எனது அன்பான வணக்கங்களை எல்லோர் சார்பிலும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய மங்கள வாழ்த்தை பாட ரஜினி அருளானந்தம் அம்மா அவர்களை அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். பொன்னம் கடுக்கை முடிவேந்த புனிதற்கு அமைக்கும் பொருளன்றி மின்னும் கலநாடைகள் பிறவும் வேறு தனக்கென்று அமையாமே மன்னும் தலைவன் போசனையின் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோனடி தாமரை தொழுவாம் தூயோனடி தாமரை தொழுவாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வான்முகில் வளாது பெய்த மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்த உறைவிலாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடகமதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. அறமுதானாய் போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் காண்க
காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானை போற்றி. திருநகர் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சிவாய நம ஐயா. சிற்றம்பலம்.